நம்முடைய தேவனுடைய ஆளுகையை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நிம்மதி சமாதானம் உண்டு. ஆனால் அவர் இல்லாத இடத்துல நடப்பது என்ன? பக்தன் உணர்ந்ததை சொல்லுகிறான். வாசிக்கலாமா? சங்கீதம் 99:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபின்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. இந்த 2 காரியமே இன்று அதிகமாக எல்லா தேசங்களிலும் உலகத்தில் பல இடங்களும் நடந்து கொண்டிருக்கு. ஒன்று, ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அக்கிரமங்களும் பெருகுனால, சண்டார்கள் கையில ஆட்சிகள் போவதனால இன்னைக்கு மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் வாழ முடியுமா, சாத்தியமா என்று புலம்பி தள்ளுகிறார்கள். 2வதாக, பூமி அசைவதாக. எதிர்பாராத இடத்திலெல்லாம் விஞ்ஞானிகள் எவ்வளவுதான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் அவர்கள் கண்கள் கூட தெரியாதபடி இன்றைக்கு ஏகப்பட்ட இடங்களில தேசங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி கொண்டிருக்கு. அன்பானவர்களே, இவையெல்லாம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் முடிவு உடனே வராது. காரணம், உலகத்தில் உள்ள எல்லா கடைசி மனுஷன் வரைக்கும் இந்த சுவிசேஷம் ஆண்டோடைய அன்பு செல்ல வேண்டும். அதனால்தான் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவாராக. என் அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தை அவர் ராஜரீகம் பண்ணட்டும். நம்முடைய அருமை மக்கள் சுவிசேஷத்தால் மீட்கப்பட, ஆண்டோடைய அன்பினால் தொடப்பட, ரட்சிப்படைய நாம் தொடர்ந்து முழங்காலில் நிற்போம். கட்டாயமாய் தத்தளிக்கிற மக்களுக்கு சமாதானத்தை இயேசுவால் மட்டுமே தர முடியும். எவ்வளவுதான் இந்த பூமி அசைந்தாலும் கன்னிமணி போல பறந்து காக்கும் பட்சியை போல அவராலே தம் ஜனங்களை காப்பாற்ற முடியும். ஆக இந்த நம்பிக்கையோடு அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, வரப்போகிற அழிவுக்கும் தீங்குக்கும் உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை விலைக்கு காப்பாற்றுவாப்பா. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு பிறருக்கு இதை தெரியப்படுத்துகிற யாவரையும் ஆசீர்வதியும். தத்தளிப்பு போதும். குடும்ப வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, ஊழியத்திலே, இன்னும் பல கோணங்களிலே பல மனிதர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, என் தேவனே, அவர்களை கண்களை திறந்துள்ளோம். பாவத்தினாலே வரக்கூடிய தீங்குக்கு விலக்கி பரிசுத்தமாக்கும். பூமி அசைவதாக சொல்லப்பட்டபடி எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள் பெருகி கொண்டிருக்கப்பா. ஆகிய உங்களுடைய பிள்ளைகளை பறந்து காக்கும் பட்சியை போல காக்க நீ வல்லவர். இந்த நம்பிக்கையோடு வாழ்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த புதிய நம்பிக்கைக்குள்ளாய் வர உதவி செய்யும். ஜீவாதிபதி, பேசும் தெய்வம், இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணியை. God bless you.